அப்படி நம்ம மனம் திரும்பும் போது ஆண்டவர் நமக்கு அனுமதிச்ச பிரச்சனைகள், போராட்டங்கள், நமக்கு எதிராக நிக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, சகலவற்றையும் அவர் நன்மையாக மாற்றி தருவாராங்க. ரோமர் 8:28 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்ற விதத்துல வசனம் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், நமக்கு ஆண்டவருடைய இடத்துல நம்ம அன்பு கூறுகிறோம், ஆண்டவர் என்ன நேசிக்கிறார் அப்படின்னு சொல்றோம். ஆனா நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது நம்ம ஆண்டவரை விட்டு தள்ளி போக கூடாது, ஆண்டவரை விட்டு தூரம் போகக்கூடாது. இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் நம்ம சகித்து அதை மேற்கொண்டு நம்ம ஜெயம் எடுக்கும் போது அது நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுங்கிறது நமக்கு அப்புறம்தான் புரியும். அப்போ புரியாது, ஐயோ அவ்வளவுதானோ, முடிஞ்சோ நம்ம வாழ்க்கை, இப்படியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோ, இவ்வளவுதானோ, இந்த பிரச்சனையிலேயே நான் இப்படியே இருந்துருவோம், என் வாழ்நாள் முழுக்க அந்த பிரச்சனை இருக்குமோ, அவ்வளவுதானோ அப்படின்னு நம்ம சில நேரம் நினைச்சு நம்ம விசுவாசத்துல சோர்ந்து போக கூடாது. இந்த பிரச்சனைகளும் நம்மளை விட்டு கடந்து போகும் அப்படிங்கிற நம்பிக்கை ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்று இல்லை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். விசுவாசத்துல நம்ம இன்னும் பலப்படணும். விசுவாசத்துல நம்ம சோர்ந்து போகாம ஆண்டவரை பற்றி கொள்கிறவர்களா இருந்து நம்ம மனம் திரும்பணும். அப்படின்னா என்ன காரியத்துல ஆண்டவர் நம்ம கிட்ட மனம் திரும்பதை எதிர்பார்க்கிறார் அப்படிங்கறத நம்ம உணர்ந்து நம்ம மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் சகலவற்றையும் நமக்கு நன்மைக்கு எதுவாக மாத்தி தருவேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. சோ அவர் சிரிச்சுக்கிறாரு, எனக்கு பிரச்சனை வந்துட்டு, எனக்கு போராட்டம் வந்துட்டு, எல்லாம் எனக்கு எதிராக நிக்குது அப்படின்ட்டு சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, ஆண்டவர் உங்களை சிரிச்சுக்கிறாரு, ஆண்டவர் உங்களை மனம் திரும்ப அழைக்கிறாரு. இன்னும் உங்ககிட்ட மாற்ற வேண்டிய விஷயம் ஏதோ இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் இந்த காரியத்தை அனுமதிக்கிறாரு, இந்த போராட்டத்தை அனுமதிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்படணும். ஏன்னா சில நேரம் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, அப்படின்னா என் வாழ்க்கையில நான் வந்துட்டு நிறைய விஷயங்களை நான் உணர்ந்திருக்கேன், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா சில நேரம் நான் ஆண்டவர் விடைக்கும் மனிதர்களை தான் நான் அதிகமா நேசித்துட்டு இருந்திருக்கேன். சில விஷயங்கள்ல எந்தெந்த இடத்துல நான் அதிகமா மனுஷன் மேல நான் அனுபவிச்சிருந்தேனோ அந்த இடத்துல எல்லாம் நான் உடைக்கப்பட்டேன் அப்படிங்கறத நான் உணர்ந்தேன். சோ ஆண்டவரை அந்த இடத்துல சரிப்படுத்தி இருக்கேன். நான் ஆண்டவரை நான் அதிகமா நேசிக்க வேண்டிய இடத்துல, ஆண்டவரை நான் வைக்க வேண்டிய இடத்துல மனுஷனை வச்சுட்டு, ஆண்டவரை நான் நம்பிக்கையா வைக்க வேண்டிய இடத்துல மனுஷனை நம்பிட்டேன் அப்படின்ட்டு நான் மனம் திரும்பியிருக்கேன். சோ நீங்க எந்த எல்லைகள்ல மனம் திரும்பணும் அப்படிங்கறத உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தும் போது, நீங்க மனம் திரும்பும் போது ஆண்டவர் சகலவற்றையும் நன்மையா ஆண்டவர் மாற்றி தருவாரு. சிறையிருப்புல இருந்தாலும் அதை ஆண்டவர் மாற்றி தருவாரு. எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்க துக்கத்தையும் கூட ஆண்டவர் சந்தோஷமா மகிழ்ச்சியுமா ஆண்டவர் மாற்றி தருவார். இன்னைக்கு நீங்க அழுதுட்டு இருக்கீங்கன்னா இனி நீங்க சிரிக்க போறீங்க. இன்னைக்கு நீங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க, புலம்பிட்டு இருக்கீங்கன்னா இனி நீங்க மகிழ்ச்சியா நீங்க கொண்டாட போறீங்க அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவா நடக்கும்.